பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் வாழ்கிற உலகத்திலே என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே கூட அநேக மனிதர்களை சந்திக்கும் பொழுது கட்டப்பட்டவர்களாய், பாரம் சுமக்கிறவர்களாய், விடுதலை இல்லாமல் தவிக்கிறவர்களாய் பார்க்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. சத்துருவானவன் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான், பாரங்களை சுமக்க வைத்திருக்கிறான், விடுதலை இல்லாமல் தவிக்க வைத்திருக்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு கூட இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்குரியது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். முதல் காரியம் நுகத்தை முறிப்பேன், இரண்டாவது காரியம் கட்டுகளை அறுப்பேன். இந்த நுகம் நம்மை நிமிர விடாதபடி செய்யும். அநேக குடும்பங்களிலிருந்து நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் இன்றைக்கு நிமிர முடியாமல், தலையை நிமிர முடியாமல் பாடுகளோடும், உபத்திரவோடும், வியாதிகளோடும், பலவீனங்களோடும், கண்ணீரோடும், கடனோடும், சமாதான குறைவினாலும் போராடுகிறதை பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள்ல சாப கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், செய்வன கட்டுகள், இப்படி கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவன் உன் மேல வச்சிருக்கிற நுகத்தை நான் இன்னைக்கு முறிச்சு அவன் கட்டுகளை அறுப்பேன் ஆண்டவர் சொல்றார். நீங்க விசுவாசித்து இந்த வார்த்தையின் மேல கை வைத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா கட்டுகளும் அருந்து போகும் இயேசுவின் நாமத்திலே. நுகங்களை கர்த்தர் முறிக்க போகும். இது வரைக்கும் நீங்க எழும்ப முடியாதபடி, பெருக முடியாதபடி, ஆசீர்வதிக்க முடியாதபடி சத்ரு உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் வியாபாரத்தில் வைத்திருந்த எல்லா நுகங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். நுகங்கள் முறியும், கட்டுகள் அருந்து போகும். கர்த்தர் செய்ய போகிறார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் உங்க வாழ்க்கையில வந்தார்னா, அவர் உங்க குடும்பத்தில் வந்துட்டார்னா, அவர் உங்க வேலையில வந்துட்டார்னா, உங்கள் வியாபாரத்தில் அவர் வந்துட்டார்னா, அது காணப்படுகிற எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு, கட்டுகள் அறுக்கப்பட்டு, ஜெயத்தோடு, விடுதலையோடு, தேவனுக்கு முன்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் நிற்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களா? கண்களை மூடி முழங்கால் படிடுங்க. என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு தரப்போகிறார், உங்களுக்கு தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வார்த்தை கேட்கிற யார் யாரெல்லாம் குடும்பங்களிலே நுகங்களை சுமந்து கொண்டு கட்டுகளால் கட்டப்பட்டு விடுதலை இல்லாமல் தவிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர்கள் மேலெல்லாம் என் தேவனுடைய வல்லமுள்ள கரம் இறங்குவதாக, எல்லா நுகங்களும் முறிவதாக, கட்டுகள் அறுத்து போவதாக, ஒரு விடுதலையை கட்டவிழ்க்கிற இயேசுவின் நாமத்துல செய்தி. நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.